ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்ட வந்து அந்த அஞ்சலியோட வீட்டிலேருந்து பாய்சன் குடிச்சு போட்ட பாட்டிலை பார்த்தீங்கன்னா பெருக்கி எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய கௌதம் கிட்ட வந்து கொடுத்து இதை வந்து லேபில் கொடுங்க கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கௌதம் பார்த்தீங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காத போயிட்டு அதை வந்து லேபில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ரிப்போர்ட் வரதுக்காக வந்து 2 ஆகுமா, உடனே வந்து கொடுக்க முடியாதாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக நீ வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா அப்படின்னா கேட்டதுக்கு அந்த அஞ்சலி வந்து நம்மளை வந்து ஏமாத்துறாட்டுங்குது. நான் வந்து ஒரு சில விஷயத்தில் அவளை வந்து கவனித்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தப்போ அவளோட கையில் இப்போ குளுக்கோஸோட டியூப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சிக்கன் சாப்பிட்டு இருந்தா, ஆனால் வந்து பொய் சொல்லியிருக்கா. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து குடிச்சிருக்கா. கேட்டால் வந்து இதெல்லாம் வந்து என் அத்தை பண்ணன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இல்லை. அதனால தான் வந்து அவள் விஷத்தை வந்து குடிக்க வேண்டிய ஆளே இல்லை. விஷத்தை குடிச்சிட்டு சாக வேண்டியதான். அவள் டேரெக்டாக விஷத்தை எடுத்து குடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து அவள் வந்து கயிறு எடுத்திருக்கா, கச்சி எடுத்திருக்கா. இதெல்லாம் பெருசாக வந்து கலாட்டா பண்ணி நமக்கு வந்து தெரியணுன்ற மாதிரி வந்து பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா ரிசல்ட் மட்டும் அவள் வந்து விஷம் குடிக்கலன்னு மட்டும் வரட்டும், அவளுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சொன்னாலும் சரி. விஷம் குடிக்காத அந்த இலக்கியாவுக்கு வந்து அந்த அஞ்சலிக்கு வந்து எப்படி வந்து இந்த டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்குதுங்க. மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. இதுக்கான பதிலை வந்து நம்முடைய இலக்கியா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவள் அந்த அஞ்சலி வந்து முதுகிற நம்ம வந்து இது என்னன்றதை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவுக்கு சாதகமாக வரணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்முடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு பின்னாடி யாரோ வந்து இருந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து யதார்த்தமாக வந்து அவங்ககிட்ட வந்து விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சும்மா கட்டாக வந்து அந்த டாக்டர்கள் வந்து பணத்தை வந்து கொடுக்குறாங்க. அதுவும் போக அந்த பைரவி வந்து கால் பண்ணி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த விஷயம் வந்து நம்மளை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா யாருமே உயிரோட வந்து வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம இலக்கியாவும் கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கேவோட ஆள் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே போகிறத வந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்ட பிறகு வந்து இந்த டாக்டர் வந்து மீட் பண்ணுறதுக்கு வர பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா கையில் வந்து பணம் வந்து ரொக்கமாக வந்து வச்சுட்டு இருக்க பார்க்குறாங்க. பார்த்து நம்முடைய கௌதம் இலக்கியா வந்து ஷாக் ஆகுறாங்களோ இல்லையா, அந்த டாக்டர் வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆனதும் இல்லாத பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மூஞ்ச பார்த்தீங்கன்னா ஏதோ திருவிழாவில் காண போன புள்ள மாதிரியே வந்து மொழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய இலக்கியாவுக்கும் கௌதம் பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கான், அதுக்கு நம்மளை வந்து பார்த்து வந்து இந்த அளவுக்கு வந்து பயப்படுறான், கையில் இவ்வளோ பணம் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அந்த கருதலை டாக்டரு, அதாவது வந்து இந்த சீரியலில் மட்டும்தான் வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்களா இல்லை டம்மியாக வந்து நடிக்க வைக்கிற டம்மியாக தான் செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே பணம் கொடுக்குறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு சாதகமாக வந்து அஞ்சலிக்கு சாதகமாக வந்து ரிப்போர்ட் தரவங்களாவே வந்து இருக்காங்க. நம்ம இலக்கியாவும் கௌதமும் அந்த டாக்டரை வந்து விசாரித்து அவன் வந்து பொய்யா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து உண்மையை மட்டும் ஒத்துக்கிட்டு அதை நம்ம இலக்கியாவும் கௌதமும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு பத்திரமா வந்து வச்சோம். இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா உன்னை வந்து சும்மா விட மாட்டேன், உனக்கு யார் பணம் கொடுத்தது அப்படின்ற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இலக்கியா அவனை வந்து மிரட்டி அவன் மூலமாக வந்து வாக்குமூலத்தை வந்து வாங்க போகிறாங்க. இது மூலமாக வந்து இந்த அஞ்சலி வந்து போலியாக ஏமாற்றிட்டு இருக்காளா இல்லையன்றது அந்த ரிப்போர்ட் வந்து இன்னும் டபுள் கன்ஃபார்ம் ஆகிடும். அவளுக்கு வந்து இருக்கு கச்சேரி. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன்ல படிச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.